முதலாவதாக என் தேவனுக்கு என் மகிமையை செலுத்துகிறேன். என் பெத்லகேம் திருச்சபையில எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயராமாவுக்கு என் நன்றியை செலுத்துகிறேன். எனக்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு யோனாவின் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதற்கு முன்பாக ஒரு சின்ன ஆண்டவரை மகிமைப்படுத்த ஒரு சின்ன பாடல். சிலுவையின் அடியில் சிந்திய இரத்தத்தால் மூழ்கிட வந்தேன் ஐயா. சிலுவையின் அடியில் சிந்திய இரத்தத்தால் மூழ்கிட வந்தேன் ஐயா. தூய இரத்தத்தால் என்னையும் கழுவி பரிசுத்தமாக்கும் ஐயா. தூய இரத்தத்தால் என்னையும் கழுவி பரிசுத்தமாக்கும் ஐயா. சிலுவையின் அடியில் சிந்திய இரத்தத்தால் மூழ்கிட வந்தேன் ஐயா. தூய இரத்தத்தால் என்னையும் கழுவி பரிசுத்தமாக்கும் ஐயா. எனக்கான தலைப்பு இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது, யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அப்பொழுது நினிவேயிலுள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டித்து கொண்டார்கள். கடவுள் யோனாக்கு தரிசனமாகி, மகனே, நினைவை 40 நாள்ல அழிக்கப்பட போற, நீ நினைவையில் இருக்கிற ஜனங்களுக்கு போய் என்னுடைய வார்த்தையை சொல்லும் மகனேன்னு கட்டளையிடுறாரு. யாரு? ஆண்டவர். யோனாவோ அதை ஏத்துக்குன்னு புறப்பட்டு வந்துடுறாரு. ஆண்டவரும் புறப்பட்டு போயிடுறாரு. யோனா என்ன பண்றாரு? ஆண்டவர் சொன்னது நினைவையில போய் என் வார்த்தையை சொல்லுன்னு. யோனா என்ன பண்றாரு? நினைவைக்கு போகாம தர்ஷிக்கு ஓடி போறாரு. ஓடி போய் ஒரு கப்பல்ல ஏறி உக்காந்துடுறாரு. உக்காந்து அழகா உறக்கமா தூங்கினுக்கிறாரு. அப்போ ஆண்டவர் யோனாவை பார்க்குறாரு. நான் நம்புன நாடை விட்டுட்டு இவன் இன்னொரு நாடுக்கு போய் கொண்டு இருக்கிற என் மகனை பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய புயலை உருவாக்குறாரு. அந்த புயலை உருவாக்கும் போதோ கடலில் இருக்கிற அந்த கப்பலில் அப்படியே கொவுக்கிற வரைக்கும் காற்றும் இதுவும் அடித்து ஃபுல்லாக அந்த கடலில் இருக்கிற அந்த கப்பலில் இருக்கிற ஜனங்க எல்லாம் தத்தளிக்கிறாங்க, உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறாங்க. எதனால இந்த போராட்டம் என்று ஜனங்க அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அந்த கப்பலில். அப்போ யோனா நல்லா உறங்கி கொண்டு இருக்கிறாரு. உறங்கி கொண்டு இருக்கும் போது அப்போ அந்த கப்பலில் இருக்கிறவங்கெல்லாம் என்னன்னு யோசிக்கிறாங்க, எதனால இந்த பிரச்சனை? ஏன் நம்ம நல்லா தானே பிரயாணம் பண்ணி கொண்டு இருந்தோம், திடீர்னு இந்த காற்றும் இதுவும் அடிக்குது, எல்லா உயிருக்கு நம்ம வேதனைப்படுறோமே என்று வகை தேடி இருக்கும் போதோ யோனாவை பார்த்து சொல்றாங்க, நீ யாரு, புதுசா வந்திருக்கிற, எதனால? இது ஆண்டவருடைய இதுன்னா, அது அந்த கப்பலில் இருக்கிறவங்க ஆண்டவருடைய பயம் பக்தி உள்ள மனுஷனுங்க. அவங்க சொல்லப்போ யோனா சொல்றாரு, என் நிமித்தம் தான் இந்த புயலும் காற்று இப்படி அடிச்சு நீங்க உயிருக்கு தத்தளிக்கிறீங்க, என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்கோ. நான் தான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போக வேண்டிய நாடை விட்டுட்டு இன்னொரு நாடுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிற ஜனங்க என்ன பண்றாங்க, கடவுளுடைய பயத்துக்கு இது பண்றாங்க. இல்லை, அந்த பாவம் என் தலைமையில உக்காரோம், நாங்கள் அந்த தப்பை செய்ய மாட்டோம், இல்லை என்னை கடல்ல தூக்கி நீங்க போட்டுடுங்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்ன பண்றாங்க, ஜனங்க அவங்க உயிருக்கு பயந்து யோனா சொன்னபடியே அந்த கடல்ல யோனாவை தூக்கி கடல்ல வீசி எரிஞ்சிடுறாங்க. எரிஞ்சிட்ட பிறகு யோனா என்ன பண்றாரு, எல்லாம் நினைச்சாங்க யோனா அந்த தண்ணியிலே மூழ்கி இறந்துடுவாரு. இல்லை, ஆண்டவர் அங்கேயோ ஒரு மீனுக்கு கட்டளையிடுறாரு. அந்த மீன் யோனாவை மிழுங்கிடுனா யோனாவை அது சாகடிச்சு போடல. ஏன்னா மீன் அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு அந்த மதிப்பு கொடுத்து அந்த மீன் மதிக்குது ஆண்டவர் அந்த வார்த்தைக்கு.
அப்போ அந்த மீன் ஒரு வயிற்று உள்ள போய் இவர் உக்காந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அவர் தப்பை உணர்ந்துடுறாரு. உணர்ந்துட்டு 3 இரவு 3 பகல் அதிகமாக ஜெபம் பண்ணுறாரு. ஜபம்னா அது நாங்கள் பண்ண ஜபம் இல்லை, அதிகமான ஜபம். ஏன்னா அவர் பண்ண தவறு அந்த மீன் வயிற்றுல போனோன்னு உணர்ந்துடுறாரு அவர். 3 இரவு 3 பகல் ஜபம் பண்ணோன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த மீனுக்கு கட்டையிலறாரு யோனாவை கரையில் போய் கக்கும்படியா. அதே மாதிரி அந்த மீன் என்ன நினைவில் யோனாவை கக்கி முடிச்சிது. அந்த நினைவுக்கு வந்த பிறகு அவருக்கு தெரியுது, ஓ நம்ம ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மீறி நம்ம இப்படி ஓடி வந்துட்டோம், அதனால தான் நம்ம படாத பாடுபட்டோம். நினைவில் போய் எல்லாருக்கும் நம்ம சுவிசேஷத்தை சொல்லான்னு அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு, ராஜாங்களுக்கு, சின்னவங்களுக்கு, பெரியவங்களுக்கு எவ்வளோ ஜனக்கிறாங்களோ எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லி முடிச்சிடுறாரு. சுவிசேஷத்தை சொல்லி முடிச்சார தவிர இவங்க மன திரும்பிட்டாங்கன்ற அந்த உணர்வு யோனாக்கு கொஞ்சம் கூட இல்லை. ஆனால் ஆண்டவர் தான் சொல்லிக்கிறாரு, அவங்க மன திருந்துவாங்க, நீ போய் சொல்லுங்க. அந்த உணர்வு இல்லாமல் ஒரு பாலைவனமான அந்த இடத்துல போயிட்டு யோனா என்ன பண்ணுறாரு, ஒரு குடிசையை போடுறாரு. ஒரு குடிசையை போட்டு அதில் என்ன பண்ணுறாரு, எதற்காக அந்த குடிசையை போடுறாருன்னா, இவ்வளோ ஜபம் பண்ணமே இந்த ஜனங்க திருந்துவாங்க அந்த உணர்வு இல்லாமல் அந்த குடிசையை போட்டுக்குன்னு இந்த ஜனங்களுக்காக இந்த ஜனங்க மறிப்பதும் அங்கே கொளுத்துவதும் வெட்டுவதும் குத்துவதும் தலை உருளுவதும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இவர் 40 நாள் அழிக்கிறேன்னு சொன்னாங்க, அதே தான் அவர் தலையில் உட்காந்துக்குதோ தவிர ஆண்டவர் இவங்களை ரட்சிக்கப்படணும். அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, யோனா அந்த வெயில் எப்படி விடுறது, அது பாலைவனமாக இருக்குதுன்னா அந்த இடத்துல ஒரு ஆமக்கு செடியை ஒரே இரவில் உருவாக்குறாரு. அந்த ஆமக்கு செடி என்ன ஆகுதுனாக்கா யோனா பண்ண கூடாரத்தை அப்படியே மறைச்சி நிழல் கொடுக்குது அந்த ஆமக்கு செடி. அதில் யோனா என்ன பண்ணுறாரு, சந்தோஷமாக போய் அது உள்ளே போய் உக்காந்துடுறாரு. உக்காந்துட்டு ஐயோ இந்த வெயிலில் கூட ஆண்டவர் என்னை நினைவு பண்ணி இப்படியாப்பட்ட ஒரு ஆமனுக்கு செடியை உருவாக்கி நான் குளிர்ச்சியாக உக்காந்துக்குன்னு இவங்க மறிக்கிறதோ இங்கே எரிக்கப்படுறதோ நான் சந்தோஷமாக பார்க்குவேன்ட்டு யோனா உக்காந்துக்கிறாரு. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மறுநாள் ஒரு பூச்சிக்கு கட்டளையிடுறாரு. அந்த பூச்சி என்ன பண்ணுதுன்னா அந்த ஆமக்கு செடியை ஃபுல்லாக அரிச்சு போட்டுது. அரிச்சு எல்லாம் சுத்தமாக போட்டோன்னா அந்த ஆமக்கு செடி ஒன்றும் இல்லாமல் காய்ந்து போன நிலைமையில் ஆயிடுது. மறுநாள் காத்தாளியிலே என்னன்னா சூரியன் ஒதுக்க முன்னவே அந்த ஆமோக்கு செடினால தான் இவர் குழுன்னு உக்காந்துருந்தாரு. அது காய்ந்து வெறுமையாக போன பிறகு அந்த வெயிலின் உஷ்ணம் யோனாவுடைய தலை மேலே உக்காந்துது. அப்போ இவர் ரொம்ப எரிச்சல் அடைகிறாரு. ஐயோ நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் சாவர வரைக்கும் எரிச்சலாக இருப்பேனே, நான் செத்தாலும் நல்லா இருக்குமே, இப்படியாப்பட்ட சூழ்நிலை நான் இருக்கிறேனே, எனக்கு ஏன் சாவடலன்னு முறுமுறுக்கிறாரு. அந்த இடத்துல ஆண்டவர் தரிசனமாகி யோனாவே ஒரே இரவுல உருவாக்குன ஆமனுக்கு செடிக்காக நீ இவ்வளோ பரிதபிக்கிறே, நீ அதை நட்ட வைக்கல, விதை போடல, தண்ணி பாய்ச்சல, சூரியன் ஒளி படுமா என்று பார்க்கல, நீ எந்த பிரயாசப்படாத ஒரே இரவுல உருவாக்குன ஆமனுக்கு செடிக்கு நீ இவ்வளோ எரிச்சல் அடையிறனா 1,20,000 பேர் ஜனங்களுக்கு நான் பரிதபிக்காமல் இருப்பேனோ, நீ நட்டாதனோ நீ விடாதமா இதுக்கு நீ பரிதபிக்கிறனா வலது கைக்கோ இடது கைக்கோ வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேருக்கு நான் பரிதபிக்காமல் இருப்பேனோ. யோனான் அந்த தரிசனமா அந்த இடத்துல யோனா கிட்ட பேசுறாரு. இதுதான் யோனாவுடைய கதை. அந்த சாப்டர் க்ளோஸ் ஆயிடுது. ஆண்டவருக்கும் யோனாக்கும் உள்ள மாறுபாடான இந்த கதை. அப்பா, தகுதி இல்லாத எனக்கும் சுவாமி இந்த பொக்கிஷமான வார்த்தை கொடுத்தீங்கள ராஜா, இதுக்கு நன்றி சொல்ல எனக்கு வார்த்தை இல்லை சுவாமி. குப்பையும் தூசியுமா ஒண்ணுமே தெரியாத இந்த வார்த்தைப்படி இருந்த எனக்கும் சுவாமி யோனாவை பற்றி படிக்கவும் தியானிக்கவும் சுவாமி அதை சொல்லவும் தகுதிப்படுத்த என் அன்பு தெய்வமே, உமக்கு கூடா கொடி நன்றிகளை நான் செலுத்துகிறேன் சுவாமி. அப்பா, யோனாவை போல நாம் இருக்காதபடி, யோனாவை போல் கீழ்ப்படியாதபடி, என் தேவனுடைய வார்த்தைக்கு எல்லோரும் கீழ்ப்படி நடக்குது பற்றி இந்த வார்த்தையில நாங்கள் கற்றுக்கொண்டோம் சுவாமி. அப்பா, அந்த தருணத்தை கொடுத்த கிருபைக்காக உமக்கு கொடா கொடி நன்றிகளை நான் செலுத்துகிறேன் சுவாமி. அப்பா, விசேஷமா சுவாமி அம்மாவை பாஸ்டர் அம்மாக்காக என் நன்றிகளை நான் திரும்ப ஒரு முறை செலுத்துகிறேன் சுவாமி. நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.